என் அன்பான ஜனங்களே, இன்னைக்கு நாம் ஒரு அழகான நாடகம் பார்க்க போகிறோம். வருகிற நாட்களில் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்க போகிறது. அது என்னதுன்னா, இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு மனிதன் வரப்போகிறான். இந்த முழு உலகத்திற்கும் அவன்தான் தலைவனாவான். இந்த உலகத்தின் கடைசி 7 ஆண்டுகள் அந்த அந்தி கிறிஸ்து தான் இந்த உலகத்தை ஆளுவான். அந்த அந்தி கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஒரு முத்திரை உண்டு. அந்த முத்திரையை யாரும் குத்தக்கூடாது. அந்த எண் 666. அந்த முத்திரையை குத்திக் கொள்கிறவருடைய நிலைமை என்னவாகும் என்பதையும் நாம எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு போகக்கூடாது என்பதையும் குறித்து தான் இந்த நாடகத்தில் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க நாடகத்துக்குள்ள போலாம். காட்சி 1. இயேசுவின் ரகசிய வருகையும் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டவர்கள் புலம்புதலும். ஹலோ ஆண்டி. என்னம்மா எஸ்தர், சொல்லுமா. ஆண்டி, எங்கள் அம்மா வந்தாங்களா ஆண்டி? இல்லையம்மா, இங்கே வரலையம்மா. எங்கள் அம்மாவை காணும் ஆண்டி. அம்மா, எங்கேயாச்சும் கடைக்கு போயிருப்பாங்கம்மா. ஆண்டி, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் ஆண்டி, எங்கள் அம்மாவை காணும் ஆண்டி. நியூஸில் கிறிஸ்தவங்க எல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை எங்கள் அம்மாவும் இசப்பாவோட ரகசிய வருகையில் போயிருப்பாங்களோ? என்னது, ஈசப்பாவுடைய ரகசிய வருகையா? என் பொண்ணு வேற எப்ப பார்த்தாலும் ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு இருப்பாளே. அப்ப என் பொண்ணு மறைஞ்சு போயிட்டாளா? ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, ஐயோ என் ஸ்டெல்லா காணுமே. என்னது, நீங்களும் கைவிடப்பட்டுட்டீங்களா? ஐயோ, நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட ரகசிய வருகையில கைவிடப்பட்டுட்டோம். ஐயோ, எங்க அத்தை எத்தனையோ தடவை சொன்னாங்க, பைபிள் வாசிமா ஜோமனுமான். நான் இப்படி கேட்காம இருந்துட்டேனே. ஐயோ, எங்க அம்மாவும் எத்தனையோ தடவை சொன்னாங்க, ஃபோன் பார்க்காதுன்னு. ஃபோன்லயே நேரத்தை ஃபுல்லா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஃபோனே வேண்டாம். இப்ப அழுது என்னமா பிரயோஜனம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நேரத்துல கீழ்ப்படியாம இப்ப உட்காந்து தேவனுடைய ரகசிய வரிகளை கைவிடப்பட்டதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறோமே. என்னுடைய கணவர் கூட சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி. ஆனா நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்னுடைய கணவருடைய சம்பாத்தியம் எல்லாத்தையுமே ஆடம்பரம் சொல்லி ஆடம்பரத்துக்கே நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன். தேவன் எனக்கு கொடுத்த வருமானத்தை எல்லாத்தையுமே நான் வீணான செலவு பண்ணியிருக்கிறேன். தேவனுக்கு கொடுக்கறத காட்டிலையும் நான் வீணான செலவு தான் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. காட்சி 2. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் சந்தித்தலும். என் மகனே, என்னுடைய பலம், என்னுடைய அதிகாரம், என்னுடைய சிங்காசனம் அனைத்தையுமே நான் உனக்கு தருகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தகப்பனே. பலம், சிங்காசனம், மிகுந்த அதிகாரம் எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு இந்த உலகத்தையே நான் ஆள போறேன். என்ன அந்த கிறிஸ்துவே, பலம், சிங்காசனம், அதிகாரம் எல்லாமே கிடைச்சிருச்சு போல. உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ என்னுடைய அதிகாரத்தை பாரு. சூப்பர். கள்ள தீர்க்கதரிசியாகிய நீயும் அந்தி கிறிஸ்துவாகிய நானும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்தையே ஆட்டி படைக்க போறோம். கண்டிப்பா ஆட்டி படைச்சிடலாம். காட்சி 3. கள்ள தீர்க்கதரிசி ஜனங்களிடம் பேசுதலும்
அந்த கிறிஸ்துவின் அற்புதமும். என் அன்பான மக்களே, உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் வேணுமா? அந்த கிறிஸ்து நாமத்தினால கேளுங்க, அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யாருக்காவது சுகம் வேணுமா? அந்த கிறிஸ்து நாமத்தினால கேளுங்க, அது உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கேட்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. என் அன்பான அந்த கிறிஸ்துவே, இந்த மக்களுக்காக உங்களிடம் மன்றாடுகிறேன். இவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும். இவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், இவர்களுக்கு அற்புதம் உண்டாகட்டும் என்று அந்த கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். கண்ணு தெரியாம வந்தேன், இப்ப நல்லா பார்க்குறேன். அந்தி கிறிஸ்து நாமத்தில் என் கண்ணு நல்லா பார்க்கும்படியாக எனக்கு நல்லா தெரியுது. இப்போ நான் நல்லா பார்க்குறேன், தெளிவாக பார்க்குறேன். அந்தி கிறிஸ்துக்கு நன்றி. என் கையை அசைக்கிறேன், என் காலம் அசையுது. இவ்வளோ ஆச்சரியம், அதிசயம் இது. என்னால் நடக்க முடியுது. பிறந்ததுலேருந்து என்னால் நடக்க முடியாது, ஆனால் இப்போ நான் எப்படி நடக்கிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அந்தி கிறிஸ்துவே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்க பாத்தீங்களா? அந்த கிறிஸ்து நாமத்தினால இவங்களுக்கு நல்லா பார்வை தெரியுது, இவங்க நல்லா நடக்கிறாங்க. அந்த கிறிஸ்துக்கு நல்லா சத்தமா கைத்தட்டு கொடுங்க. காட்சி 4. கள்ள தீர்க்கதரிசி ஜனங்களை அந்தி கிறிஸ்துவின் சிலையை வணங்க வைத்தலும் அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை குத்த வைத்தலும். இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அந்தி கிறிஸ்துவோட சிலைய மக்கள் எல்லாரையும் வணங்க வைக்கணும். அந்தி கிறிஸ்துவோட முத்திரைய மக்கள் எல்லாருக்கும் குத்த வைக்கணும். இதை கண்டிப்பா செய்யணும். வாங்க வாங்க உட்காருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்தி கிறிஸ்து நாமத்தினால அற்புதம் நடந்துச்சுல்ல. இனிமே அந்த அந்தி கிறிஸ்து தான் உங்களை ஆட்சி செய்ய போறாங்க. இனிமே உங்களுக்கு கவலையே இல்லை. நீங்க என்ன கேட்டாலும் அவங்க உடனே செய்வாங்க. இப்போ அந்தி கிறிஸ்துவோட சிலையை நான் காட்டும் போது நீங்க எல்லாரும் வணங்கணும். வணங்கிட்டு அந்தி கிறிஸ்துவோட முத்திரைய நீங்க எல்லாரும் கண்டிப்பா குத்தணும். அந்த கிறிஸ்துடைய முத்திரை இல்லாம உங்களால எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்போ அந்த சிலையை காட்டுற, நீங்க எல்லாரும் வணங்கணும். இதற்குள் ஆவியை வைக்கிறேன். அந்தி கிறிஸ்துவாகிய நான் தான் இந்த உலகத்தையே இனிமே ஆள போறேன். சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான், தரித்திரர், அடிமைகள், நீங்க யாரா இருந்தாலும் என்னுடைய முத்திரையை குத்தி தான் ஆகணும். என்ன நீங்க எல்லாரும் வணங்கி தான் ஆகணும். என்னுடைய முத்திரை இல்லாம நீங்க பொருள் வாங்கவோ விற்கவோ முடியாது. என்னோட முத்திரை இல்லைன்னா நீங்க எல்லாம் சாகத்தான் செய்யணும். வாங்க வாங்க, எல்லாரும் லைன்ல நில்லுங்க. அந்த கிறிஸ்துவோட சிலையை வணங்கிட்டு அப்படியே அந்த கிறிஸ்துவோட முத்திரையை குத்திக்கோங்க. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாதம்மா, பயப்படாத. முத்திரை மட்டும் குத்திராத, மனசை தளர விட்டுறாத. முத்திரை குத்திட்டா நரகம் உறுதி. அதனால முத்திரை மட்டும் குத்திராத. நம்ம இப்பதான் என்ன செய்யணும்? ஸ்ட்ராங்கா நிக்கணும் ஆண்டவருக்காக. ஆண்டவர் நம்ம கூட இருக்காருமா. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் படும் வேதனை. ஆண்டி, ரொம்ப வயிறு பசிக்குது ஆண்டி. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்குது, தாங்க முடியல. வாங்க கடைக்கு போகலாம் நம்ம. அக்கா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் தாங்கக்கா. முத்திரை இருக்காமா? இல்லக்கா. முத்திரை இருந்தாதாம்மா பொருள் தர முடியும். அக்கா, நம்ம 100 ரூபானாலும் தரோம்க்கா. ப்ளீஸ் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டா தாங்கக்கா. 100 ரூபா என்னம்மா 100 ரூபா? நீ 1000 ரூபாவே கொடுத்தாலும் முத்திரை இல்லாம உனக்கு ஒரு பொருளும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் போய் முத்திரையை குத்திட்டு வாங்க. போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அக்கா, தண்ணி பாட்டில் இருக்கா? முத்திரை இருக்காமா? இந்தாங்கக்கா. இந்தாம்மா. மா, நோட்டு இருக்காம்மா? முத்திரை இருக்குதாம்மா? இந்த பாருமா, இந்தாங்க. ஒரு பேனாவும் சேர்த்து தந்துடுமா. இந்தாங்க எடுத்து. அக்கா, ஷாம்பு இருக்காக்கா? முத்திரை இருக்காமா? இந்தாங்க. ஓகேம்மா, அந்தம்மா எடுத்துக்கோமா.
ஐயோ தாங்க முடியலையே, ரொம்ப வயிறு பசிக்குது. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. என்னால தாகத்தை அடக்கவே முடியல. எத்தனை நாள் தான் இந்த மாதிரி பசியிலையும் தாகத்திலையும் வாழ போறோமோ? முத்திரையை குத்திட்டாலும் நரகத்துக்கு தான் போவோம். சரி, நம்ம எப்படியாவது கொஞ்சோட குடிக்கிறதுக்கு தண்ணியாவது போய் கேட்போம். அக்கா, கொஞ்சம் தண்ணியாவது தாங்கக்கா, ரொம்ப தவிக்குதுக்கா. இன்னும் நீங்க முத்திரை குத்தாம தான் இருக்கீங்களா? இப்ப பாருங்க உங்களை என்ன பண்றேன்னு. ஹலோ, சொல்லுங்க. இங்க ஒரு 3 பேர் முத்திரை குத்தாம இருக்காங்க. என்னது, முத்திரையே குத்தாம இருக்காங்களா? இங்க அனுப்பி விடுங்க. ஓகே, நீங்க முதல்ல அங்க போய் முத்திரையை குத்துற வழியை பாருங்க. போங்க போங்க. நீங்களாம் முத்திரையே குத்தாம இருக்கீங்களா? சரி, நான் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். போய் முத்திரையை குத்திக்கோங்க. இல்ல, நாங்க முத்திரையை குத்த மாட்டோம். என்னது, முத்திரையே குத்த மாட்டீங்களா? நீங்க முத்திரையை குத்தலனா சாப்பாடு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களுக்கு கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் நாங்க முத்திரையை மட்டும் குத்தவே மாட்டோம். ஓஹோ, நீங்கெல்லாம் என்னோட முத்திரை மட்டும் குத்த மாட்டீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இவங்கள வந்து கொடுமைப்படுத்துங்க. ஐயோ அம்மா, அம்மா குத்துறாங்க. வலிக்குது. ஈசப்பா, ஈசப்பா. அம்மா என்ன அடிக்குறாங்க. அம்மா என்ன அடிக்குறாங்க. முடியல. ஐயோ, என் கை வலிக்குது. என் கையை உடைக்குறாங்களே. அம்மா, என் கை போச்சு. கை. சரி, இப்பவாது என்னோட முத்திரையை நீங்க குத்துறீங்களா? இல்ல, நான் குத்த மாட்டோம். குத்த மாட்டோம். சரி, இவங்களை தூக்கி ஜெயில போடுங்க. காட்சி 6. தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம் 7 தூதர்களை பார்த்து சொன்னது என்னவென்றால், நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள். முதலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் மிருகத்தின் சுரூபத்தை வணங்குறவர்களுக்கும் என்ன உண்டாயிற்று என்று பார்க்கலாமா? என்னது இது? உடம்பெல்லாம் ஏதோ வருது. இவ்வளோ பெரிய புண்ணு. எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப எரியுது. தாங்கவே முடியல. ஐயோ, என்னது இது? அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குது. இந்த புண்ணை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, வலிக்குது. இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின. மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். அப்பொழுது தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை குத்தினவர்களுக்கு என்ன நடந்தது என்று பார்க்கலாமா? என்ன வெக்கையா இருக்கு, இவ்வளோ வெயில். இந்த வெயில் எப்படி தாங்க முடியும்? வெக்க தாங்க முடியல ஆண்டவரே. இயேசுவே, நீ கடவுளா? இரக்கத்தின் தேவன் தான் பேரு, இரக்கமே இல்லை. உன்னை எல்லாரும் அன்பின் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்பு இல்லாம எங்களை இப்படி வேதனைப்படுத்துறியே. ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடைந்தது. ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல்
மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. தீவுகள் யாவும் அகன்று போயின, பர்வதங்கள் காணப்படா. காட்சி 7. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்படவில்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். என் அன்பான ஜனங்களே, இந்த நாடகத்தை நீங்கள் பார்த்ததன் மூலமாய் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? இனி வருகிற நாட்களில் வெகு சீக்கிரத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்க இருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரும்பொழுது இப்படிப்பட்ட முத்திரையை குத்த வேண்டிய சூழ்நிலைக்குள் ஒவ்வொரு மனிதர்களும் தள்ளப்படுவார்கள். அப்பொழுது யாரும் இந்த முத்திரையை குத்தாதபடிக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த முத்திரையை குத்தினால் நரகம் உறுதி. நரகத்திற்கு போக வேண்டுமா, பரலோகத்திற்கு போக வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆகையினால் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரைக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே வழி. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின்படி இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசனத்திற்கு நாம் எல்லோரும் கீழ்ப்படிந்து அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை எடுக்காமல் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். प्रभुओं के प्रभु की आइए सब मिलके कहते हैं यीशु मसीह की। यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन मेरा। यीशु ही मार्ग है, यीशु ही सत्य है, यीशु ही जीवन मेरा। यीशु ही आदि है, यीशु ही अंत है, यीशु ही जिंदा खुदा। यीशु ही आदि है, यीशु ही अंत है, यीशु ही जिंदा खुदा। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय। दोस्तों, जानना चाहते हो यीशु के बारे में? तो सुनो। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। पानी का दाक रस चाक कर हो जा हुआ परेशान। पानी का दाक रस चाक कर हो जा हुआ परेशान। काना नगरी में शादी के भीड़ में यीशु का पहला चमत्कार। पानी का दाक रस चाक कर हो जा हुआ परेशान। भूखों को खिलाकर मुर्दों को जिलाकर यीशु ने किए बड़े काम। भूखों को खिलाकर मुर्दों को जिलाकर यीशु ने किए बड़े काम। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय।
अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। अंधे वो देखते, गूंगे वो बोलते, लंगड़े वो चलते यीशु के नाम से। क्रूस को उठाकर, खून को बहाकर, मौत को हराकर दुनिया को जीत लिया। क्रूस को उठाकर, खून को बहाकर, मौत को हराकर दुनिया को जीत लिया। यीशु मसीह की जय, 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 यीशु मसीह की जय। ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாய் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் உங்கள் மத்தியில் 10 அல்லது ஒரு 15 நிமிடம் நியாய தீர்ப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். காலங்கள் ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரை காலங்கள் 10 வகையாய் பிரிக்கப்படுகிறது. முழு வேதாகமும் பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் இரு கூறாக பிரிக்கப்படுகிறது. ஆனால் இதில் உள்ள நிகழ்வு காலத்துக்கு ஏற்றபடி பிரித்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1 முதல் 11 அதிகாரம் வரை உள்ள நிகழ்வுகள் தான் முழு வேதாகமத்தினும் பிரதிபலிக்கிறது. ஆகையால் முதல் 11 அதிகாரங்களை நாம் நன்றாக வாசித்தோமானால் அதில் தேவன் அனாதியாய் இருந்தார் என்றும், அவர் சிருஷ்டித்தார் என்றும், சிருஷ்டி வீழ்ந்து போனது என்றும், வீழ்ந்து போன சிருஷ்டி மறுபடி மனசாட்சியின்படி எழும்பி தேவனை நோக்கி பார்த்ததென்றும் அதில் படிப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நோவா காலத்து தண்டனை அல்லது நியாய தீர்ப்பு, அதே போல் இன்னும் சற்று தள்ளி அந்த ஆதியாகமத்தில் வருவோமானால் சோதோம் கோமரா நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. ஒன்று தண்ணீரினால் ஜனங்கள் மீறும்போது தேவன் அழித்தார், இன்னொன்று அக்னியினால் அழித்தார். ஆனால் காலங்கள் எப்படி பிரிக்கப்படுகிறது என்றால், தேவதூதர்கள் பரலோகத்தில் தேவனை ஆராதித்தார்கள், அவர்கள் விழுந்து போகும் வரை உள்ள காலகட்டங்கள் தேவதூதர்கள் காலம் என்று அழைக்கப்படுகிறது. மனிதனை தேவன் உருவாக்கின பின்பு அவன் ஏதேனை விட்டு விரட்டப்படுகிற அந்த சூழ்நிலை வரை உள்ள காலங்கள் அறியாமை காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தோட்டத்தை விட்டு வெளியேறின மனிதன் தான் என்ன தவறு பண்ணினோம், ஏன் தேவனை விட்டு பிரிந்து போனோம் என்று அவன் உணர்ந்து தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தபடினால் அந்த காலங்கள் மனசாட்சியின் காலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. பின்பு மோசேக்கு சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணம் நியாய பிரமாணத்தின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அது எதுவரையிலும் அந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்படுகிற அந்த பகுதியில் இடைக்காலம் என்று ஒன்று வருகிறது. ஒரு 400 ஆண்டு காலம் எந்த ஒரு தீர்க்க தரிசனம் இறைவனிடத்திலிருந்து வரவில்லை. ஆகையால் அது இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பின்பு 6வதாக கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும்போது நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். இதற்கு பின்பு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 வருடம் அரசாட்சி, அதற்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று வருகிறது. ஆகையால் இந்த பிள்ளைகள் நடத்தி காட்டின அந்த நாடகம் அல்லது நடித்தது அந்த டிராமாவில் இந்த 7 ஆண்டு காலம் எவ்வளவு கொடிதாய் இருக்கும் என்பதை அவர்கள் நடித்து காட்டினார்கள். ஆனாலும் இந்த மேடையில் அதை முழுமையாய் வெளிப்படுத்த முடியாது. காரணம், அது 7 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய கொடிய நிகழ்வுகள், அகோரமான நிகழ்வுகள், மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது சகிக்கக்கூடாத தாங்கக்கூடாத நிகழ்வுகளாய் இருக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. அதை வெளிப்படுத்தல பார்க்கிறோம். ஆகையால் மறுபடி இந்த காலங்களை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது தேவதூதர்களின் காலம்,
அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், இடைக்காலம், கிருபையின் காலம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், 1000 வருட அரசாட்சி, அதற்கு பின்பு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரும்போது தேவன் அரியணையில இருந்து இன்றைக்கு கிருபை நிறைந்தவராய், இன்றைக்கு ஒரு வழக்கறிஞராய் நம் பட்சத்தில் இருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற அதே இயேசுதாமே வெள்ளை சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பார். அவர் அமர்ந்திருக்கும் போது அங்கே போய் அந்த இயேசு எனக்கு அறிமுகமானவர், அவர் மன்னிக்கிறவர் என்று சொன்னால் அவர் அங்கு நீதிபதியாய் இருப்பார். அவர் அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாய் நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்ற வார்த்தையின்படி தீமைக்கேற்ற தண்டனை கொடுத்து நரகத்திற்கும் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தவர்களுக்கு நித்திய ராஜ்யத்தையும் அவர் கொடுக்க அவர் அதிகாரமுள்ளவராய் இருப்பார். அவர் நியாயாதிபதியாய் அமருகிற அந்த காலத்தில் மன்னிப்பில்லை. வேதம் சொல்கிறது எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில், அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று. அப்படியானால் இந்த பூமியிலே நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறது, அல்லது பர்த்டே என்று சொல்லப்படுகிறது எவ்வளவு நிச்சயமோ அதுபோலவே மரண நாளும் நிச்சயமாக இருக்கிறது. அதிலிருந்து ஒருவரும் தப்பி போக முடியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவன் எப்படி வாழ்கிறானோ அதற்கேற்ற பலன் அவனுக்கு உண்டாகிறது. நாம் பிறந்த உடனே பாருங்கள், ஒரு குழந்தை பருவம் அல்லது ஒரு 3 ஆண்டு காலம் முடிந்த உடனே அதை பிரைமரி ஸ்கூலில் சேர்க்கிறோம். பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு யூகேஜி எல்கேஜி என்று சொல்லப்படுகிற அந்த ஆரம்ப நிலை கல்வி ஆரம்பிக்கிறது. ஆரம்ப நிலை கல்வி முடிந்த பின்பு அதற்கு அடுத்தது அதற்கு தொடக்க கல்வி முடிந்தவுடன் ஹைஸ்கூல் முடிந்தவுடன் ஹையர் செகண்டரி முடிந்த பின்பு ப்ரொபோஷனலா அல்லது மேலே கல்லூரி முடிந்த பின்பு ஒரு வேலை நல்லா செட்டில் ஆகின உடனே திருமணம் முடிந்த உடனே குழந்தை முடிந்த மரணம். இவ்வுலக வாழ்க்கை, இவ்வுலக ஓட்டம், இவ்வுலக பிரயாணம் ஒரு முடிவை நோக்கி போகிறது. ஒன்றின் முடிவல்ல, மற்றொன்றின் தொடக்கம். இவ்வுலக வாழ்க்கை முடிந்த பின்பு அநேகர் நினைக்கிறார்கள், நாம் எப்படி வாழ்ந்தால் என்ன இந்த பூமியிலே கண்களால் காண்கிற வாழ்க்கையில் இஷ்டம் போல வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, என்னுடைய பணம், என்னுடைய விருப்பம், நான் விருப்பப்படி வாழலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லவே இல்லை. இந்த உலக வாழ்க்கை முடியும், மறுமையின் வாழ்க்கை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. Every end is not end, it is the beginning of another one. ஒவ்வொன்றின் முடிவல்ல, அது மற்றொன்றின் ஆரம்பம். அல்லேலூயா. நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டத்தில் ஒரு நாள் மரித்த பின்பு நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் தண்டனை உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலத்தில் நான் சிக்கிவிட்டால் என்ன செய்வது? அதை குறித்து நீங்கள் அதிகமாய் பயப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று, 7 ஆண்டு காலம் எத்தனையோ பாடுகளை தாங்குகிற நாம் 7 ஆண்டு காலம் இரத்த சாட்சியாய் மரிப்பேன், கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று வைராக்கியமாய் நின்றால் அதில் மறுபடி ஒரு வாழ்வை கொடுத்து தேவன் வாழ வைக்க போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 7 ஆண்டு காலத்திற்கு முன்பாய் ஆண்டவருடைய ரகசிய வருகை வரும். அதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அநேக சம்பவங்களை நாம் பேசலாம், ஆனால் இப்பொழுது நமக்கு நேரம் இல்லாதபடினால் நான் சுருக்கமாய் ஒன்றை சொல்கிறேன். அந்தி கிறிஸ்து கொடுமையாய் நம்மை ஆளவும் அழிக்கவும் அடிமைப்படுத்தவும் நரகத்திற்கு கொண்டு போகவும் எவ்வளவு வீரியமாய் ஆக்ரோஷமாய் வேகமாய் திட்டமிடுகிறானோ அதை விட வல்லமை உடையவராய் அன்பு நிறைந்தவராய் தேவன் வெளிப்படுவார். அல்லேலூயா. நாம் ஆகையால் தான் வேதம் முழுவதும் அநேக இடங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது, பயப்படாதிருங்கள். ஆகையால் இந்த உபத்திரவ காலத்தை தாண்டி நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் அன்பு மேலானது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையால் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிந்த நல்ல பரிச்சயமான ஒரு குடும்பத்தார், 3 பிள்ளைகள், கணவன் மனைவி 5 பேர் அமைதியாய் ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரங்களும் தூக்கி எறியப்படுகிறது. எல்லா சில்வர் பாத்திரங்களும் சரி, அங்கு இருக்கிற இரும்பு பொருட்களும் சரி சுத்தியில் தூக்கி எறியப்படுகிறது. என்னையும் அழைத்திருந்தார்கள், நானும் போய் பார்த்தேன். பறந்து வருகிறது.
ஒரு மணி நேரத்தில் 60 பொருட்கள் பறந்து வருகிறது, நடக்கிறது. சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்ததை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக செய்வனை செய்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் இரவில் தூங்கும்போது நம்முடைய பிள்ளைகள் மீது இந்த பொருட்கள் வந்து விழுந்தால் நிலைமை என்ன ஆகும்? நாம் எப்படி தூங்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருக்க? அவங்க 2 காரியம். ஒன்று, தொழிலை முடக்க வேண்டும். இன்னொன்று, இவர்களை இந்த இடத்தை விட்டு விரட்ட வேண்டும். இந்த இடத்திலும் இருக்கக்கூடாது, இவருடைய பொருளாதாரமும் செழிக்கக்கூடாது என்ற 2 நோக்கத்திற்காக எழுதி அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த ஆவி கொண்டு வந்து, அந்த குரலி என்று சொல்லப்படுகிற அந்த ஆவி கொண்டு வந்து அதில் போடுகிறது. நீ இந்த வீட்டை காலி செய்து போ, இல்லாவிட்டால் கொன்று விடுவேன் என்று அருமையாய் ஒரு மனிதனை போல அதில் அந்த பெருக்குமாறில் இருக்கிற குச்சிகளினாலே ஒரு மனிதன் வடிவத்தில் கைகள் கால்கள் வைத்து குத்தி வைத்தார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. பல ஊழியர்களை கொண்டு வந்தார்கள், நடக்கவில்லை. ஜெபிக்கிற நேரத்தில் அந்த சத்தங்கள் இல்லை, எரிவதில்லை. ஆனால் அமைதியாகி விடுகிறது. அவர்கள் போன பின்பு மறுபடியும் ஆரம்பிக்கிறது. என்ன வழி என்று தெரியவில்லை. இரவெல்லாம் அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனை வைராக்கியமாய் தேடினார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று நடந்தது. என்ன செய்ய நாம் தப்ப முடியாது என்று இருக்கும்போது அன்புள்ள தேவன் அழகான வழியை திறந்தார். 16 வயதே நிரம்பிய 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அவருடைய மகனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவனுக்குள்ளே டிசெண்டிங் த ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தை ஆண்டவர் வைத்தார். அவன் பார்த்தால் அங்கு இருக்கிற 21 வகையான விதவிதமான பொல்லாத ஆவிகள் உள்ளே வீட்டிற்குள்ளே நடமாடுவதை அவன் பார்த்தான். சொன்னான், டேடி இங்கே வாங்க. ஏசப்பா இப்போ சொல்றார், இந்த பொல்லாத ஆவியை வெளியே போன்னு சொல்லி ஜெபிக்க சொல்றார். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க அப்பா வந்தார், இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்ன உடனே எல்லா ஆவிகளும் தலைமையில கைகளை வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாய் வெளியேற ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் பிரச்சனை, போராட்டம் அகோரமாக இருக்கிறது, எப்படி நான் தப்ப முடியும், எப்படி நான் வெளியே வர முடியும்? அந்த சூழ்நிலையிலே நமக்காக ஜீவன் கொடுத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் விடுதலை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை தொழிலை முடக்கும்படி இருக்கலாம், போராட்டங்கள் உடைய பிள்ளைகளுடைய படிப்பை முடக்கும்படி இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை கை வைக்கும்படி சத்துரு நினைத்திருக்கலாம். ஆனால் அன்புள்ள ஆண்டவர் உடைய கண்ணீரை காண்கிறார், உடைய துக்கத்தை பார்க்கிறார். அது நீண்ட நாள் நீடிக்காது, ஒரு முடிவுக்கு வரும். அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நான் தொடுகிறதெல்லாம் பல வருடங்கள் வாய்க்கவில்லை, உங்களுக்கே தெரியாது. ஏதோ ஒரு ஆவியின் போராட்டம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் வீட்டில் பேச ஆரம்பித்தாலே ஒரு வாக்குவாதம், பிரச்சனைகள், சண்டைகள், சிரிக்க முடியவில்லை என்று இருக்கிறீர்களா? பொல்லாத ஆவியுடைய போராட்டம் இருக்கிறது. ஆகையால் தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. எல்லாம் இருக்கு. ஐ ஹாவ் எவ்ரிதிங் இன் மை லைஃப், பட் ஐ டோன்ட் ஹாவ் அ பீஸ் இன் மை லைஃப். Are you saying? Are you declaring? நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களோ, ஒன்று என்னை விட்டு நிரந்தரமாய் போய்விட்டது, என் குடும்பத்தை விட்டு போய்விட்டது, நல்ல பிள்ளைகள் தான் இடறுகிறார்கள், நல்ல பிள்ளைகள் தான் வாழ்க்கை நன்றாயில்லை என்று சொல்லுகிறீர்களோ? ஏதோ ஒரு போராட்டம் மோதுகிறது. தேவன் சொல்கிறார், நான் உனக்காக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தேன், வந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். ஐ ஆம் அலிவ். நான் உயிரோடு இருக்கிறேன், நீ ஒன்றையும் இழந்து போக மாட்டாய். அல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய அன்புக்குள்ளே நீங்கள் வரும்போது, தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கும் போது, தினந்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாழ ஆரம்பிக்கும் போது நியாய தீர்ப்பு உங்களுக்கு மகிமையாக இருக்கும். அது நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையாய் அமையும். அல்லேலூயா. நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் நீங்கள் புதிதாக வந்திருந்தா, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, ஆண்டவரை நான் இப்போ தான் அறிந்திருக்கிறேன் அப்படி நீங்கள் சொன்னால், நான் ஜெபிக்கும்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. இந்த இயேசு ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்துவ மதத்திற்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல. அவர் இந்த மனுக்குலத்தை உருவாக்கினார். ஆண்டவரே நீர் தெய்வம்னு சொல்கிறாங்க, நீர் என் உள்ளத்தில் வாரும், நான் நம்புகிறேன், நீர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறீர், எனக்காக நீர் நொறுக்கப்பட்டு இருக்கிறீர், இறுதி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறீர். ஆகையால் நான் உம்மை நம்புகிறேன். உம்முடைய ரத்தம், உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவி சுத்தப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை நீதிமானாய் மாற்றும்.
நீ சொல்லி பாருங்க, உடைய நித்தியத்திற்கு தகுதி உள்ளவராய் மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். இருந்த இடத்துல கண்களை மூடி கேட்கும்போது, காலம் கொடிதாக இருக்கிறது, காலம் பொல்லாததாக இருக்கிறது. என் குடும்பத்தில் கூட போராட்டம், நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், இந்த இயேசுவை நான் நம்புகிறேன். அவள் கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் என்னுடைய பாவங்களை, என் குடும்பத்தாருடைய அக்கிரமங்களை அது மன்னிக்கும். அது பரிசுத்த ரத்தம். என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும் என்று நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும். இங்க இருக்கிற ஒவ்வொரு மகளையும் சுத்திகரியும், ஒவ்வொரு மகனையும் சுத்திகரியும். அவருடைய குடும்பத்திற்குள்ளே நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஆமென். இழந்து போனதை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாய் அவருடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலை கொடுத்து, அவருடைய பாவ கரைகளை நீக்கி பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றி நித்தியத்திற்கு பங்குள்ள மகனாய் மாற்றுங்க, மகளாய் மாற்றுங்க, பங்குள்ள குடும்பத்தாராய் மாற்றுங்க. பின்பு உடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து உடைய சாட்சியாய் நிறுத்துங்க. நித்தியத்தில் மாத்திரமல்ல, ஆமே, நல்ல வாழ்க்கை நித்தியத்தில் மாத்திரமல்ல, இந்த பூமியிலும் கூட வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி மயப்படுத்துவோம் உற்சாகமாய். இப்பொழுது அவர்களை கனப்படுத்திக்கிட்டு தான் மெசேஜ் கொண்டு நினச்சேன். நம்மங்க போகிற ஸ்பீடு ரொம்ப அதிகம், அதனால் மறந்துட்டோம். இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற டேவிட் அவர்கள் அவர் சால் அணிவித்து மகிழ்விப்பார்கள். கரங்களை தட்டி மயப்படுத்துவோம் உற்சாகமாய். சகாயராஜ் அவர் வாங்க, பாஸ்டர் வாங்க, மேலே வாங்க. இப்பொழுது கரங்களை தட்டி மயப்படுத்துவோம். தேங்க்யூ. இப்பொழுது பாஸ்டர் சகாயராஜ் அவர்களுக்கு சந்தோஷ் அவர்கள் அனுபவித்து மகிழ்வித்து வருவார்கள். கரங்களை தட்டி மகிழ்ப்படுத்தும் உற்சாகமாக. கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும். இப்பொழுது 2 பிள்ளைகள் ஒரு வசனத்தை சொல்ல ஆசைப்படுறாங்க. பார்த்தீங்களா, சின்ன வயசுல எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மில் வைத்த உண்மை பெரியது. கர்த்தர்கிய கிறிஸ்து என்னும் மனிதனே, நீ எங்கே போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? மண்ணில் பிறந்த மானிடனே, நீ மண்ணுக்கே திரும்ப போகிறாய். ஹல்லேலூயா. மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மண்ணில் பிறந்த மானிடனே, மண்ணுக்கே நீ திரும்புவாய். மரணம் உன்னை நெருங்கும்போது எங்கே நீ ஓடுவாய்? மரணத்தின் பெண்ணே நடப்பது என்ன? மரணத்தின் பெண்ணே நடப்பது என்ன என்பதை நீ அறியாயும். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய். காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறாய்.
மனிதனே நீ எங்கே போக